Hi friends, welcome to Meena Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சம்மர் டெசர்ட் ஸ்பெஷல் ரெசிபி, அதுதான் சைனா கிராஸ் புட்டிங் ஆர் ஹல்வா. இது வந்து சம்மர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றதையும் தாண்டி ஒரு இஃப்தார் ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்ட்டு கூட சொல்லலாம். ஸோ வாங்க இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி சம்மர் டெசர்ட் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். சைனா கிராஸ் வந்து 10 கிராம்ஸ் பேக் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது மூழ்கிற வரைக்கும் நல்லா ஹாட் வாட்டர் வந்து சோக் பண்ணி விடலாம். ஒரு ½ hour சோக்கிங் டைம் விட்டுடலாம். சைமல்டேனியஸ்லி ஒரு பவுலில் ஒரு ½ லிட்டர் ஆஃப் மில்க் வந்து பாயில் பண்ண விடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு அண்ட் பிஸ்தாஷியோ வந்து ஒன்றும் பாதியமாக குறைங்கிற டெக்ஸ்டருக்கு வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இப்போது அரைச்சி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து சைமல்டேனியஸ்லி நம்ம பாலும் கொதிச்சாச்சு. தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா கரைய விட்டுடலாம். நல்லா ஸ்டர் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா சர்க்கரையும் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஊற வச்ச இந்த சைனா கிராஸை வந்து நம்ம பாலில் சேர்த்துக்கலாம். சைனா கிராஸ் அப்படிங்கிறது வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். தமிழில் வந்து இதை கடல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதையும் தாண்டி உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. ஒரு சிட்டிகை குங்குமப்பூ வந்து பால் கொதிக்கும் போதே சேர்த்தோம்னா நல்லபடியாக கலரும் மாறும். அண்ட் இந்த கிரவுண்ட் நட்ஸை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லபடியாக ஸ்டர் பண்ணி விட்டுக்கலாம். இந்த நட்ஸ் வந்து கோர்ஸ் டெக்ஸ்டரில் அரைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் சாப்பிடும்போது அந்த நட்ஸ் அந்த க்ரன்ச் ஃபீல் வந்து இருக்கும்போது ரொம்ப ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். அண்ட் இனிப்புக்கு வந்து நான் வெறும் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டென்ஸ்ட் மில்க் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா ஸ்டர் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் அணைச்சிடலாம். ஒரு சர்விங் பவுலில் ஒரு டீஸ்பூன் நெய்யால் வந்து நல்லா ப்ரெஷ்ஷால் தடவிக்கலாம். சைட்ஸும் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தடவும் போது டீமோல் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஒரு பெரிய ட்ரேயில் வந்து நம்ம ஊற்றிட்டு ஸ்லைஸ் பண்ணியும் கொடுக்கலாம். இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பவுல்ஸ்லேயும் கொடுக்கலாம். ஸோ நெய்யால் நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம புடிங் மிக்சரை வந்து சூடாக இருக்கும் போதே இந்த பவுலில் தேவையான பவுல்ஸ்லேயும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இந்த பெரிய கிளாஸ் பவுல்லையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஒரு ½ hour to 1 hour வந்து வெயிட் பண்ணலாம். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபைன்லி சாப் பிஸ்தாஷியோஸ் மேலே கார்னிஷிங் பண்ணிக்கலாம். அந்த ரூம் டெம்பரேச்சர் வரத்துக்கு முன்னாடியே இந்த நட்ஸை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அடியில் சிங்க் ஆகிடும். ரூம் டெம்பரேச்சர் வரும்போது மேலே வந்து ஒரு பால் ஏடு மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்போ தான் வந்து இந்த நட்ஸ் நிற்குங்க. அதுக்கப்புறமா ஒரு கிளிங் ரேப்பால் வந்து இந்த மாதிரி சீல் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். குறைஞ்சது வந்து ஒரு 2 hours ஆகுது ரெஃப்ரிஜரேட் பண்ணும்போது தான் நல்லபடியாக அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். பாருங்கள், இப்போ ரெஃப்ரிஜரேட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் நல்லா ஸ்டிஃபும் ஆயாச்சு. ஒரு நைஃபால் நம்மளுக்கு விருப்பமான ஷேப்ஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா சைட்ஸையும் வந்து ஸ்லைட்டாக ரிலீஸ் பண்ணும்போது ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பால் சேர்த்து செய்யும்போது ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்து செய்யும்போது இன்னுமே நல்லா இருக்கும். அண்ட் த டெக்ஸ்டர் ஆஃப் த புட்டிங் அப்படிங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த திக்னஸ் ஆஃப் த மில்க்குங்க. பால் வந்து ½ லிட்டர் அப்படிங்கிறது வந்து நல்ல சுண்ட காய்ச்சின பாலாகவும் இருக்கலாம், இல்லை ஃபுல் ஃபேட் மில்காகவும் இருக்கலாம். குறைஞ்ச ரேஷியோ ஆஃப் சைனா கிராஸ்க்கு வந்து அதிகமான மில்க் எடுக்கும் போது அந்த வாபிலி டெக்ஸ்டராக இருக்கும், நல்ல ஸ்டிஃபாக வராது. ஸோ ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்லைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இண்டிவிஜுவலாக வந்து இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக பவுன்ஸியாக இருக்குது நம்மளுடைய புட்டிங். நல்ல சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். ஸோ நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸி இஃப்தார் ஸ்பெஷல் ஆர் சம்மர் டெசர்ட் சைனா கிராஸ் புட்டிங் இஸ் ரெடி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.